பயிற்சி 1.3 1வது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறத எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸு ஒய் இயல் எண்கள் இருக்குது. என்னன்னா இயல் எண்கள். அடுத்தது ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 2x ஆனது என் மீதான ஒரு உறவு. இந்த எண்ணில் என்னது என் டு என். நம்ம எப்படி இதை குறிப்பிடுவோம், என் டு என். இது இப்போ இயல் எண்கள் முழு எண்கள்னால் கொஞ்சம் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸை லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டணும். ஒரு உறவு எண்க மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, என் டு என் இப்படி ஒய் ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட மதிப்பகம் என்ன, துணை மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன கேட்டிருக்காங்க. அடுத்தது சார்பா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் மற்றும் ஒய் இயல் எண்கள் இருக்குது. ஒய் ஈக்குவல் டு 2x. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2xனால் எப்படி இருக்கும்ப்பா, இயல் எண்கள்னால் 1 2 3 4 ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 கொடுக்க நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். 1 2 அடுத்து 1,2 கிடைக்கிது. அப்படியே வரிசை ஜோடிகள் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. 2ன்னு போட்டோம்னா 2 2 4, 3ன்னு போட்டால் 3 6 இப்படி கிடைக்கிது. அப்போ மதிப்பகம்ங்கிறது என்னப்பா, இந்த இதுதான் என்னது, எக்ஸுங்கிறத மதிப்பகம். கொடுக்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது வீச்சகம். ஸோ அந்த ஆன்சர் எதில் இருக்கோ அது துணை மதிப்பகம். அப்போ 1 2 3ங்கிறப்ப மதிப்பகம் என்னது, அனைத்து இயல் எண்களின் கணம். துணை மதிப்பகம்லேயும் என்ன இருக்குது, 2 4 6 8ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ துணை மதிப்பகம்ங்கிறது என்னவாக இருக்கும், அதுவும் என் டு என் அப்படிங்கிறப்ப இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். அப்போ துணை மதிப்பகமும் என்ன தான், இயல் எண்களின் கணம் தான். ஆனால் வீச்சகங்களை எதை பற்றி வச்சு முடிவு பண்ணணும், இந்த நமக்கு கிடைக்கிற இந்த ஆன்சர்ஸ் வச்சு முடிவு பண்ணணும். அப்போ 2 4 6 8 10 பார்க்குறப்ப தெரியுது என்னப்பா எண்கள், இது இரட்டைப்படை எண்கள். அப்போ வீச்சகம்ங்கிறது என்னது, இந்த கொடுத்த இந்த ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வீச்சகம். அப்போ 2x ங்கிறப்ப 2ன் மடங்குகள். 2ன் மடங்குகள் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இரட்டைப்படை எண்கள். அதனால தான் வீச்சகம் ஈக்குவல் டு 2x, அதாவது இரட்டைப்படை எண்களின் கணம். மேலும் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்குமே என்னப்பா இருக்குது, ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ தனித்தனி இருக்குது அப்படிங்கிறப்ப அது என்னப்பா, கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், இங்கேருந்து எக்ஸ்லேருந்து ஒரு உறுப்புக்கும் ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஒரே ஒரு நிழல் உருக்கள் மட்டும்தான், தனித்தனி நிழல் உருக்கள் இருக்குது. அதனால் இது என்னது, கண்டிப்பாக ஒரு சார்பாகும்.